அண்ணா, அக்கா இவங்களோட சில பிரச்சனைகள் ஏற்படும். எல்டர் பிரதர் சிஸ்டர்ஸால் ப்ராப்ளம்ஸ், முதியவர்களால் சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க. அதுபோல் மறுமண முயற்சிக்கு பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் சில தடங்கள்லாம் ஏற்படும். சனி தன்னுடைய நேர் பார்வையாக அந்த ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதால இளைய சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனை வரும். அப்போது கடகராசியினருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பிரதர் சிஸ்டர்ஸ்னால சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கும். அதே போல் முயற்சியில் சில நேரங்களில் தோல்வி அடையக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டிக்கு பல முறை முயற்சி பண்ணினா தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களுமே அவங்க ப்ரொலாங் ஆகக்கூடிய சூழல். அதுபோல் கலைஞர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் நழுவி போகக்கூடிய சூழல், ஒரு சில சந்தர்ப்பங்கள் கூட அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பயன்படாமல் போகக்கூடிய சூழல்லாம் இருக்கும். இதெல்லாம் சில பிரச்சனைகள் இவங்க இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க. பிரயாணங்கள் போது சில தடங்கள் ஏற்படும். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு குறுகிய பிரயாணங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணினா சரியான நேரத்தில் முடிக்க முடியாத சூழல் இருக்கும். பாசப்பட்ட ஒரு டூர் சில நேரங்களில் போக முடியாத சூழல்லாம் ஏற்படும். சனியுடைய 10ஆம் பார்வை ராசியின் 6ஆம் இடத்துல விழுறது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறது நல்லது. கெட்டவன் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் 6ஆம் ஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானத்தை ஒரு பாவர் பார்க்குறது நல்லது. அந்த அமைப்பில் கடன் தீரறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க யார்கிட்டயோ கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் இவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கடன் இவங்கக்கிட்ட கடன் கொடுத்துருக்கோங்கிற எண்ணத்தை கூட அவங்க மறந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட யோகம்னு சொல்லலாம். அதேபோல் வங்கியில் கூட இவங்களுக்கு சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லோன் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு சில லோன் வேவர்ஸோ லோனில் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகக்கூடிய சூழலாம் இருக்கும். ஸோ இப்போது கட்டக்கூடிய பணமும் கொஞ்சம் குறைச்சி தான் கட்டுவாங்க. அப்படியே இவங்க கட்டாமல் போனாலும் இவங்களை யாரும் தேடின்லாம் சண்டை போட மாட்டாங்க. அதுபோல் எதிரிகளை ஈஸியாக ஜெயிக்க முடியும். எதிரிகள் இவங்களுடைய பார்வையை விட்டு விலக்கக்கூடிய சூழலாக இருக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நல்ல சூழலாம் சனியுடைய பார்வையால் அமையும். இந்த சனியை 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சில வாக்குவாதமும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு தந்தையார் வழி சொந்தங்கள் மூலியமாக சில நேரங்களில் திருமணம் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா கூட தந்தையார் வழி சொந்தங்கள் மூலம் ஒரு சப்போர்ட் மூலமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுபோல் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மை கிடைக்கும். படிப்படியாக அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடகராசி அப்படின்னு சொன்னாலே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கடகராசி. அதில் குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனும், சனியுடைய பூச நட்சத்திரத்துக்கு சுமார் 75%, புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.